வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ராகியை க்ளீன் பண்ணி ஊற வச்சு க்ளீன் பண்ணி அதை அரைச்சி அந்த பாலை எடுத்து கஞ்சி வைக்க போகிறேன். அதை பார்க்கலாம். இந்த ராகியை கழுவிட்டு நல்லா கழுவிட்டு 3 தரம் அரைச்சி இந்த மாதிரி அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சோம்னா லாஸ்ட்டில் கல் வந்துடும். இதை மாதிரி மூணு முறை அரைச்சி கல்லெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் அரைக்க போகிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு காட்டுறேன். இது வந்து வெள்ளை துணியில் வடிகட்டலாம். வெள்ளை வேஷ்டி எல்லாம் இருக்குல்ல, அதில் புதுசாக இருக்கிறத எடுத்துட்டு கொஞ்சம் அது கண்ணு பெருசாக இருக்கும், அதனால் அதில் வடிகட்டலாம். நான் இன்றைக்கி அதில் வடிகட்டாமல் இதில் வடிகட்டுறேன். இது வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இதை அடித்து வடிகட்டி பாலாக அடித்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் கஞ்சி வைக்க போகிறேன். கஞ்சி வைக்கும்போது பார்க்கலாம். இதை கலக்கிட்டே இருக்கேன். இப்போ தண்ணி பத்தலைன்னா வேகும்போது கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு கல் உப்பு போட்டு கலக்கி கொதிச்சோடனே இறக்கி வைக்கலாம். கைவிடாமல் இதை கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த அடியில் போய் அப்படியே படிஞ்சிரும், அது தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இது திக்கான பால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம ஊற வச்சு அடிக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் நல்லது. இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி மால்ட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரொம்ப திக்காயிடுச்சு. கஞ்சி வெந்து வரும்போது அது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து நான் சுகர் இருக்கிறதுனால இந்த கஞ்சிக்கு வச்சு ஆற வச்சு மறுநாள் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை தயிர் போட்டு இதை நான் சாப்பிடுவேன். இதை எல்லாருமே நாங்கள் சாப்பிடுவோம். இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு சாப்பிடலாம். வெல்லம் போட்டு சாப்பிட்றவங்க கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து பொங்கி வந்துச்சுன்னா நல்லா திக்காயிடுச்சு, வெந்துட்டுன்னு அர்த்தம். நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த கஞ்சி வந்து ஆதி சில்லுன்னு ஆயிடுச்சு. வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் என்ன நம்ம போடுறோம்னா வெங்காயம் மோர் போட்டு சின்ன வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும், உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ராகி ரொம்ப நல்லது. இது ராகியை ஊற வச்சு பால் எடுத்து செஞ்சுருக்கேன், பவுடர் இல்லை, பால் எடுத்து செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வேறு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி, வணக்கம்.